Okay, so guys, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா KG பிராண்ட்ல இருந்து வந்திருக்க KG Taurus IM நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த IM நான் லாஸ்ட் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த IM க்கு என்னோட ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தறலாம். இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா KG Taurus வர பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். இங்க பாக்ஸோட டிசைன் பொறுத்தவரைக்கும் ரெகுலரா KG IMs நமக்கு எந்த மாதிரி பாக்ஸ் வருமோ அந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்திருக்கு. இங்க பாக்ஸ்க்கு மேலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா IM வந்து கொடுத்திருக்காங்க. மேல இருக்க அந்த கவர் வந்து ஓபன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க நமக்கு அந்த ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட் டிசைன் பொறுத்தவரைக்கும் ரெசின் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடு நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. உள்ள நம்ம டிரைவர் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்க முடியும். இதுக்கு அப்புறம் நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கவர் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து இருக்கு. டிஃபால்ட்டா வர செட் ஆகல அப்படின்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு கவர் இருக்கு. அதுல நமக்கு வந்து வயர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த IN நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிளேட்டட் கேபிள், பேக் சைடுல 3.5 mm ஜாக் வந்து இருக்கு. சோ இந்த மைக்ல நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. மைக்கோட வேணுமா மைக் இல்லாம வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிக்க முடியும். சோ அவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட், மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பத்தி பார்க்கலாம். இங்க டிசைன் பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட்ல நமக்கு ஒரு ரவுண்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல நமக்கு அந்த Taurus IM ஓட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல நமக்கு ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. நமக்குள்ள என்ன டிரைவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்துக்க முடியும். டிரான்ஸ்பரண்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிசைனிங் லுக் சூப்பராவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ்லேயே ஒரு 2 pairs ஆஃப் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு இயர் டிப்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாங் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ண முடியும். அதனால் ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயர் டிப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெகுலரான KG கேபிள்ஸ் நமக்கு எந்த மாதிரி ஒயரில் வருமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம சாங் கேட்டிருக்கோம் திடீர்னு அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்ற போது ஈஸியாக நம்ம வந்து பார்த்தா கேரி பண்ணிக்க முடியும். திரும்பி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அதை எடுத்துட முடியுது. கொஞ்சம் சிக் ஆயிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கிடையாது. தென் பேக் சைடு நமக்கு வந்து 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிற வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லை, பட் மைக் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. பட் இன்னும் நமக்கு 200 ஜாஸ்தியாக வரும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி கேபிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 8 mm கான டுவல் டைனாமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஐஎம்ல வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஐஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பிட் பண்ணி வந்து பக்கத்தில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைனாமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பேஸுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஐஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த பேஸில் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த டார்கெட் பண்ணி இந்த ஐஎம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎம்ல பேஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த டீப் பேஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஎம் சூஸ் பண்ணலாம். இந்த ஐஎமோட சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைடான சவுண்ட் ஸ்டேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸராக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். வோக்கல்ஸோட டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக இருக்கு. இந்த ஐஎமோட சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுடாக இருக்கு. அதான் நீங்கள் 100% வால்யூம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது வந்து ஃபீல் பண்ணலாம். அதனால ஒரு 60 to 80% வச்சு கேட்கும்போது சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம எல்லா வீடியோவில் சொல்றது தான் இந்த 3.5 mm ஜாக் வந்து டேரக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டேக்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இன்னும் கூட சவுண்ட் அவுட்புட் ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும். அந்த சாங் டீடைல்ஸ் வந்து இன்னும் கூட நல்லாவே கிடைக்கும். இங்கே டேக் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குலர் RR டேக் அப்படின்ற ஒரு மாடல் இது. இந்த ஆடியோ குலர் RR டேக் நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வரும். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு இந்த மாதிரி கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த கனெக்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேக்கோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. இங்கே நமக்கு அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் 3.5 mm ஜாக் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்க டைப் சி போர்ட் வந்து இருக்கு. பேக் சைடில் 3.5 mm ஜாக்ல நம்ம IM கனெக்ட் பண்ணிட்டு டைப் சி போர்ட்ல மொபைல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும் சவுண்ட் அவுட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த டேக் நமக்கு வந்து ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா மை ஆடியோ குலர் ஆப் அப்படின்னு இருக்கு. அந்த ஆப்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரீசெட்டான ஈக்குவலைசர் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி சாங்கோட குவாலிட்டி வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா வந்து கேட்டுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கஸ்டம் ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த கஸ்டம் ஆப்ஷன் ஈக்குவலைசர் நம்ம மேனுவலா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டேக்கோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 2400 அந்த பிரைஸ் வச்சிருக்காங்க. அந்த கூப்பன் கோட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு வீடியோஸ்ன்ற கூப்பன் அப்ளை பண்றது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக 2200 அந்த பிரைஸ் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு வேணா லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இல்லை கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல ஒரு டேக் பார்க்குறீங்க அப்படின்னா ஆடியோ குலர் பிராண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஆடியோ குலர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ள நமக்கு ஒரு கனெக்டர் வந்து இருக்கு, நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்ல டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ரைட் சைடு நமக்கு வந்து பார்த்தா ஒரு 4.4 mm கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடு 3.5 mm கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ல நமக்கு வந்து ரெண்டு சிப் செட் வந்து இருக்கு. இதோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா அலுமினியம் அலாய் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டி நமக்கு வந்து பார்த்தா நல்லாவே இருக்கு. ஸோ இந்த டேக் நமக்கு வந்து பார்த்தா மை ஆடியோ குலருக்கான ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு. அங்கே போயிட்டு ஈக்குவலைசர்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேக் நமக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, ஈஸி டு கேரி. ஸோ இதோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 1490 அந்த பிரைஸ் செல் பண்றாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி
பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த கேசி டேரஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐயும் சவுண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நல்லா பேலன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் மைக் இல்லாத வேரியன்ட் 1379 ரூபா அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. மைக் இருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1560 ரூபா செல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த ட்ரையல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஐஃபை அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்து சென்ட் பண்ணாங்க. அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து $24 கிட்ட வந்து செல் பண்ணுறாங்க. நம்ம கூப்பன் கோட் வந்து இருக்குது. ஸோ கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அரௌண்ட் $17 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஐஎம்கான கூப்பன் கோட் அதுக்கப்புறம் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.